வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கொடுத்துருக்கிற 2 ஈக்குவேஷன் வந்து இன்டர்செக்டிங் லைனாக, கோயின்சிடென்ட் லைனாக, பேரலல் லைனான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி செக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிற லைனில் வந்து ரேஷியோ ஃபைன் பண்ணும். ரேஷியோ a1/a2, b1/b2, c1/c2 ரேஷியோ ஃபைன் பண்ணும். இப்போ இன்டர்செக்டிங் லைனாக இருந்துச்சுன்னா a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இன்டர்செக்டிங் லைன்னா இந்த மாதிரி இன்டர்செக்டிங் லைன் வந்து ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும். அங்கே வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் ரைட் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. அதான் இன்டர்செக்டிங் லைன். இன்டர்செக்டிங் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு சொல்யூஷன் கிடச்சுன்னா அது வந்து கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து கோயின்சிடென்ட் லைன் பார்க்க போகிறோம். கோயின்சிடென்ட் லைனில் ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் அப்படியே இருக்கும். ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் கோயின்சிடென்ட் லைன். கோயின்சிடென்ட் லைன்னா எல்லா வேல்யூமே ஈக்குவலாக இருக்கும். a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2. அதுக்கு பேர் தான் கோயின்சிடென்ட் லைன். கோயின்சிடென்ட் லைன்னா மெனி சொல்யூஷன் இருக்குது. இங்கே ஒரு சொல்யூஷன், இங்கொன்று அப்படி நிறைய சொல்யூஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் கோயின்சிடென்ட் லைன். இதில் அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் இருந்தாவே அதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இங்கே இன்டர்செக்டிங் லைன் பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதனால் கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன். கோயின்சிடென்ட் லைன் பார்த்திங்கன்னா மெனி சொல்யூஷன் இருக்கும். மெனி சொல்யூஷன் இருந்தாலும் அது கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பேரலல் லைன் பார்க்க போகிறோம். பேரலல் லைன்னா ட்ரெயின் ட்ராக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோ சொல்யூஷனே இருக்காது. ஏன்னா பேரலாக தான் இருக்கும். இந்த லைனுக்கு சொல்யூஷனே இருக்காது. அதனால் அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் இருந்தால் மட்டும்தான் அது கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இங்கே சொல்யூஷனே இருக்காது. அதனால் இது இன்கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன். Thank you for watching.